எல்லார்ட்டையும் அன்பு வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் இவங்க சம்பாதிக்கிறத ஃபுல்லா குடுப்பாங்க. இவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்கிட மாட்டாங்க. எல்லாருக்கும் குடுப்பாங்க. எல்லாரையும் ஃப்ரீயா விடுவாங்க. இவங்களுக்கு அதுல நல்ல பேர் கிடைக்குதோ, கெட்ட பேர் கிடைக்குதோ அத பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இவங்க வந்து குடுக்குறதுல மகிழ்ச்சி அடைவாங்க. ம், ம், ம். குடுக்க குடுக்க இன்பம் பிறக்குமேன்றது மீன ராசிக்காரவங்களுக்கு தான். எல்லாத்துலயுமே. இவங்க வந்து கிவ்வர் தான். ம். அதனால பிள்ளைகளுக்கோ, ஹஸ்பண்டுக்கோ, சொந்தக்காரங்களுக்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கோ எல்லாத்தையும் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இப்படி இரு, அப்படி இருன்னு மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி, அதுல ஒரு ஆசை, ஒரு அதிகார வெறி அதெல்லாம் இருக்காது. எப்படி வேணாலும் இருன்றுவாங்க. இவங்கட்ட உள்ள இன்னொரு தனி அம்சம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து சொந்த குடும்பத்து மேல இருக்கிற பாசம் மாரியே தன்னுடைய ஊர் பாசம் நெறையா இருக்கும். தான் ஊருக்குன்னு செய்வாங்க. தான் ஊர் கோயில் இருக்கும்ல, அந்த கோயிலுக்குன்னு நெறையா செலவு பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து இவங்களுக்கு தன் ஊர், தன் நாடு, தன் மொழி, மொழிப்பற்று உடைய தமிழ் பேராசிரியர்கள்லாம் இந்த மீன ராசியில இருப்பாங்க. ம். அவங்களுக்கு மொழிப்பற்று நெறையா இருக்கும். தன்னுடைய மொழிக்காக பாடுபடுறது, எழுதுறது, வைக்கிறது, பேசுறது, அப்புறம் பாடல் கேசட் வெளியிடுறது, டான்ஸ் இவங்களுக்கு டான்ஸ்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா, இவங்க எல்லாமே அதெல்லாம் தான் மனசுக்குள்ள வச்சுக்கிருவாங்க. மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. இவங்க பெரிய டான்ஸரா இருக்கிறதுன்றது கொஞ்சம் ரேர் தான். ம். ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டா இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதுக்கு மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா, இவங்க வந்து இந்த ஷோ பிசினஸ்க்குள்ள வரமாட்டாங்க.